ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா நீர் தான் இன்னைக்கான நம்மளோட டாப்பிக்காக வந்திருக்கு. அந்த இதில் நீரின் பரவல், அந்த மனித உடலில் உள்ள நீரோட அளவு என்ன, அதில் என்ன மூலங்கள், நீரோட சுழற்சி, அதோட பயன்பாடு என்ன, நீரோட இயல்பு என்ன, நீர் சுழற்சி எப்படி இருக்கும், இயற்கையாக நன்னீரோட ஆதாரங்கள்லாம் என்னென்ன இருக்குது, நீர் பாதுகாப்பு, நீரை எப்படிலாம் பாதுகாக்கலாம், நீரை எப்படிலாம் சேமிக்கலாம், அதோட நீரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்காக நம்மளோட மெயினான டாபிக்ஸாக இருக்குது. அந்த இதை பொறுத்த வரைக்கும் நீரோட பரவல் தன்மை திண்மமாக இருக்கும்போது அந்த நீரோட பரவல் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டே டைப் தான். ஒன்று உப்பு தண்ணியாக இருக்கணும், இன்னொன்று நல்ல தண்ணியாக இருக்கணும். அந்த இதில் உப்பு நீரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 97% ஆஃப் என்ன தான் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் உப்பு தண்ணி தான் அதிகமாக இருக்குது. இதிலே நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் 3% தான் இருக்குது. அந்த இதில் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படின்னா அதுதான் என்னது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. உப்பு தண்ணியாக இல்லாமல் நார்மலாக நம்ம குடிக்கிற மாதிரி நம்மளோட உபயோகத்துக்கு உள்ள தண்ணி என்ன அப்படின்னா 3% தான் என்ன இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீர் இருக்குது. மிச்சம் அதில் 97% அதில் ஏரிகளாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், குட்டையாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் 97% ஆஃப் எதுலேருந்து வேணாலுமே அந்த இதில் வரக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு உப்பு தண்ணியாக இருக்குது. மனித உடலில் நீரோட அளவு, நீரோட அளவை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதனோட உடம்புல சிறுநீரகத்தில் 83%, இதயம், மூளை, கல்லீரல், இது மாதிரி உடல் உறுப்புகளில் எவ்வளோ சதவீதம் நீர் வேணும் அப்படிங்கிறது இந்த இமேஜில் இருக்கும். நம்மளுக்கு கை கால் இருக்கட்டும், கால், நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே தேவைப்படுற நீரோட அளவு இது. நீரோட மறுசுழற்சி எப்படி இருக்குது? நீர் சுழற்சி கீழே கடல்லேருந்து நிலத்தடி நீர்லேருந்து எடுத்து திருப்பி மேலேருந்து போய் திருப்பி எங்கே தான் வருது? நிலத்தடிக்கு தான் வருது. இதுதான் நீர் சுழற்சி. நீரின் இயல்பு அப்படின்னா நீரோட இயல்பு என்ன? நிறமா இருக்குமா? கிடையாது. நிறமற்றது, சுவையற்றது, மனமற்றது. இதுதான் என்ன அப்படின்னா இதோட நீரோட இயல்பு. அது என்ன அப்படின்னா 2 ஹைட்ரஜன் பிணைப்பும் 1 ஆக்சிஜன் பிணைப்பும் கலந்தது தான் என்ன அப்படின்னா நீர். நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடா என்ன சொல்றாங்க அப்படின்னா H2O தான் நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடா இருக்கு. அடுத்து நீர் சுழற்சி. நீர் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீர் இப்போ நிலத்தடியில் இருக்குது அப்படிங்கும்போது கடல் நீராக இருக்குது அப்படின்னா அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி இது என்ன பண்ணும்? அதோட சுழற்சி கீழேந்து வெப்பம் மூலியமா ஆவியாகி அது திருப்பி மேலே மேகங்களில் போய் இதாகி எவாப்ரேட் ஆகி திருப்பி இந்த மேகங்கள்லேருந்து திருப்பி நம்மளுக்கு கீழே நீர் வர்றதுதான் அதோட நீரோட சுழற்சியாக இருக்குது. அடுத்தடுத்து கீழேந்து மேலே எடுத்துக்குது, மேலேருந்து திருப்பி என்ன பண்ணுது? கீழே கொடுத்துக்குது. இந்த மாதிரியான நீர் சுழற்சிகள் தான் இருக்குது. இயற்கை நன்னீரின் ஆதாரங்கள் என்ன அப்படின்னா 3 சொல்றாங்க. என்ன? மேற்பரப்பு நீர், உறைந்த நீர், நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர்னா மேலே எவ்வளோதான் கீழே அழுக்கா இருந்தாலும் மேலே தெளிந்த நீர் இருக்கும். உறைந்த நீர் அப்படின்னா அந்த பனி பிரதேசங்கள்ல மேலே உறைஞ்சு போய் ஐஸ்ல ஃப்ரீஸா இருக்கும்ல, அந்த மாதிரியான இதுதான் உறைந்த நீர். நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊத்து தண்ணி, இந்த மாதிரி ஒரு உள்ள கிணறு, அது மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னதில் வரும் அப்படின்னா நிலத்தடி நீரில் வரும். அந்த இதுலேயே நிறைய இது இன்ஃபர்மேஷன் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சதுப்பு நிலக்காடுகள்லாம் என்ன, நீர் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, இப்போ நன்னீர்லாம் எங்கே இதாகுது, இந்த பனிப்பாறைகள்லாம் என்ன இதில் இப்போ நம்மளுக்கு நீரை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இன்ஃபர்மேஷன் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். என்னென்ன விலங்குகள்லாம் மேலே பனிப்படலங்களாக இருந்தாலும் அதுக்கு அடியில் எப்படி உயிரோடு இருக்குது, எப்படி அதுக்கூட வெப்பநிலைக்கு ஏற்றாப்புல அந்த குளிர்ந்த இதாக இருந்தாலும் வெப்பநிலைக்கு ஏற்றாப்புல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். நீர் பாதுகாப்பு. நீர் ஏன் பாதுகாக்கணும்? நீர் பாதுகாக்கிற காரணம் என்ன? நீர் பாதுகாக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வர ஜென்ரேஷன்ஸ்க்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்? நீரை பாதுகாத்து வச்சுருக்கணும். இந்த வீணாக இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது யூசேஜே இல்லாமல் தண்ணியை கண்ட பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும், அது மாதிரி நீரை வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாத்து வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சர்வே ஆகிற அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், நிறைய விதமான இது யூஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நம்ம நீரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தான், நிலத்தடி நீராக இருக்கட்டும், இந்த மழை நீர் மூலியமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அது சர்வே பண்ணுறதுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி நம்மளால செய்ய முடியும். நீர் பற்றாக்குறை காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம போர் போட்டு உறிஞ்சுறது மூலயமா, மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகிறது மூலயமா, நம்ம நீரை வீணாக்கிக்கிட்டே போகிற மூலயமா மழை நீர் சேகரிக்காது தான். இதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுது. நீர் இருக்கிற காலங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா
இல்லாத காலங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நீர் பற்றாக்குறை வந்து அதிகப்படியாக ஏற்படுவதற்கான காரணமாக இருக்குது. நீர் சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள், நீரை எப்படிலாம் சேமிக்கலாம், மழை நீர் சேமிப்பு மூலியமா வந்து நம்ம நீரை சேமிக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து திருப்பி வந்து ரெட்டிஃபை பண்ணி மறுசுழற்சி பண்ணி திருப்பி வந்து நம்மளுக்கு இந்த கார் கழுவுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், செடிகளுக்கு பாய்ச்சறதா இருக்கட்டும், திருப்பி வந்து அதை மறுசுழற்சி பண்ணி திருப்பி வந்து அதை யூஸ் பண்ணுறது மூலியமா வந்து நீரை வந்து சேமிக்கலாம். என்னென்ன வழிமுறை, மழை நீர் சேமிக்கலாம், நிலத்தடி நீரை வந்து சேமிக்கலாம், மறுசுழற்சி செஞ்சு நம்ம அதே நீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரியான நிறைய விதமான தகவல்கள், நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீரை வந்து நல்ல ஒரு முறையில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். நீர் வந்து என்னென்ன முக்கியத்துவமாக இருக்குது, நீர் வந்து எதுக்கு நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட அன்றாட வாழ்வியல் வந்து மனிதனோட பயன்பாட்டில் வந்து நீர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதனோட பயன்பாட்டில் வந்து நீர் ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து வீட்டு பயன்பாடு அப்படிங்கும்போது பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீடு கழுவுறதா இருக்கட்டும், ஏதோ பாத்திரம் வந்து நம்ம சாப்பிட்றத கை கழுவுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஏதோ சிந்திட்டோம் அப்படின்னாமே அதை தான் வந்து என்ன பண்ண முடியும், அப்படியே தொடச்சு விட முடியுமா, தண்ணி வச்சு தான் துடைக்க முடியும். அது மாதிரி வீட்டோட எல்லா இதுலையுமே வந்து பயன்பாட்டிலையுமே தண்ணி வந்து மிக அத்தியாவசியமாக வந்து இருக்குது. அதே மாதிரி தொழிற்சாலையிலுமே என்ன, நீர் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. தொழிற்சாலை இருக்குது, இயங்கிட்டு வருது அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்காக என்ன பண்ணணும், நீர் கொடுக்குறதுக்கு வந்து அந்த தொழிற்சாலையில் வந்து நீர் இருக்கணும். அடுத்து வந்து விவசாயம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமன் வந்து உயிர் வாழ்றதுக்காக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு வந்து ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சாப்பிட்டு வந்து பசியார வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட இதை வந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணிட்டு போகிறது வந்து இந்த விவசாயம் மூலியமாக தான் டெவலப் பண்ணிட்டு போவோம். அந்த விவசாயம் வந்து நம்மளுக்கு கையில் இருக்கணும், அந்த விவசாயம் வந்து பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த விவசாயம் வந்து என்ன இதாகும் அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான பயன்பாடாக இருக்கும். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்ன அப்படின்னா அதோட சுழற்சியாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அதை வந்து நம்ம தண்ணி கொடுக்க அந்த விவசாயம் ஏற்றாப்புல அந்த பிளான்ட் வாங்கிக்கிது அப்படின்னா திருப்பி என்ன பண்ணும், நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம போர் போட்டாலும் நம்மளோட தண்ணி என்ன இருக்கும், பத்திரமா இருக்கும். அது மாதிரி விவசாயங்களுக்கு வந்து நீரை வந்து பயன்படுத்தலாம். இந்த நீரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உடம்புலையா இருக்கட்டும், நம்மளோட பாடியாக இருக்கட்டும், நம்மளுக்கு எப்படி வந்து அதை மறுசுழற்சி பண்ணுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் லெசனில் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு புது டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். இன்னும் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை சொல்லுங்கள் அப்படின்னாலுமே நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.